ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வேலையில் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுட்டேன். ஷோல்டரும் நெக்கோட உயரமும் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கேன். இதை உள்பக்கமாக திருப்பி விட்டிங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டிருக்கிறது ஆப்போசிட் சைடில் அச்சா தெரியும். அந்த பக்கமும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக யூ ஷேப் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கம் யூ ஷேப்பு, இன்னொரு பக்கம் பா ஷேப் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். மெயின் கிளாத்தில் கீழே இருக்க பார்டரை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வேறு கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கஸ்டமர் கொடுத்தது தான். ஸோ அதையே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் போட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க பார்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைனிங் எடுத்து விட்டு லைனிங்க்கு மேலே தையல் விழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு கார்னர் ஸ்டிச் போடுங்க. எந்த நெக்கோட ஷேப் என்ன ஷேப்பாக இருந்தாலுமே நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார்னர் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். சுற்று தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. சாரியோட கிளாத்து கொஞ்சம் ஒயிட் கலர் அதிகமாக மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதையே கிராஸ் பீஸ் எடுத்துட்டேன். பிசுறு தெரியாமல் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த யூ ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பார்டர் மாதிரி அதை கொடுக்க போகிறோம். மேலே அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி மடித்து அடிச்சுக்கோங்க. பிசுறு தெரியாமல் இருக்கணும். மடித்து அடிச்சுட்டு ஆப்போசிட் சைடும் தையல் போட்டு அந்த யூ ஷேப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இந்த பார்டரால். இப்போது அந்த பா நெக் ஷேப் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டு, ஸோ அங்கே வந்து நம்ம பார்டரை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பார்டரை 1 இன்ச்சு கேப்பு 1 இன்ச்சில் வர மாதிரி நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஹிப்போட உயரம் வரைக்குமே அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக நம்ம அதை தையல் போட்டுட்டு வரணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடுங்க. ஆப்போசிட் சைடு அட்டாச் பண்ணும்போது நம்ம சாரியோட கிளாத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் யூ ஷேப்புக்கு, அதனால் அதையும் இந்த சைடு கார்னரில் வச்சுட்டு தையல் போட்டுக்கிறோம். அந்த பார்டருக்கு அடுத்து அந்த சாரியோட கிளாத்து பைப்பிங் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கிறோம் அந்த லென்த்து ஃபுல்லாக. இது ரொம்ப சிம்பிளான டிசைனு, ஆனால் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். கஸ்டமைஸ் டிசைன் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் முன்னாடி பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸ்லீவ்லேயும் கீழே பார்டர் இருக்கும். ஸோ பேக் சைடும் பார்டர் கொடுத்துருக்கோமா. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. பாய்.